தான் இல்ல பிடிக்கும். எனக்கு துப்பாக்கி தான் பிடிக்கும். அதனாலதான் வயிறு சொல்றேன். வயிறு சொல்றேன். நீங்க நாசமா போயிடுவீங்க. இல்ல அலெக்ஸ், அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் கிட்ட அந்த அந்த டியூயல் ரோல் கேரக்டர் ஃபுல்லாவே பண்ண மாட்டாருன்ற ஒரு பிம்பம் இருந்துச்சு. அதை உடைச்சதே ஆனா கத்தி தான். எனக்கு எனக்கு கத்தியில என்ன ஒரு ஆச்சரியம்னா, துப்பாக்கி வந்துட்டு அது சத்தியமா அது விஜய் மாதிரியே இருக்காது. அதாவது அது ஒரு மிலிட்டரி ஆபீசர் மாதிரி, புரியுதா? ஏதாவது விஜயா இருக்காது, ஒரு மிலிட்டரி ஆபீசர் மாதிரி இருக்கும். ஆனா கத்தி தான் உண்மையிலே விஜய் மாதிரி இருக்கும். எல்லாமே இப்ப எல்லாம் நடந்துக்கிற எல்லாமே விஜய் மாதிரி தான் இருக்கும். 2 கேரக்டரும் விஜய் மாதிரி தான். அது நம்ம பார்க்காத விஜய், அது அப்படி வேணா இருக்கிற விஜய் மாதிரி இருக்கும். துப்பாக்கி மாதிரி தான் கம்பேக் கொடுக்கணும், கத்தி மாதிரி கொடுக்க கூடாது. அதனாலதான் கரெக்டா துப்பாக்கியை கம்பேக் கொடுத்தேன். ஏன் கத்தி மாதிரி கொடுக்க கூடாதுன்னா, நமக்கு கம்பேக்னா காவலனே வந்துரும் அலெக்ஸ். காவலனே கம்பேக் தான். நான் என்ன பொறுத்தவரைக்கும் நண்பன் கம்பேக், அதுவும் அதே வருஷம் தான். நண்பனும் துப்பாக்கி ஒரே வருஷம் தான். எனக்கு நண்பன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்க ரீமேக்னு ஒதுக்கி வச்சானுங்க. நான் ரொம்ப பிடிக்கும். அவன் பண்ணிட முடியுமா அப்படின்லாம் கேட்டாங்க. பார்த்துட்டு பரவாயில்ல என்ன பண்றாரு இல்ல ஆமீர் கான் வருஷனையும் அதுக்கப்புறம் இதையும் எந்த சீன் வேணா இதை போட்டு பாரு. சவுத் இந்தியால ஏன் தெலுங்குக்காரனுங்க இது தெரியும். சவுத் இந்தியால இருக்கிறவங்க கம்பேர் பண்ணி பார்த்தாலே விஜய் தான் பார்க்க ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கும். கூட வந்துட்டு ஆர்டிபிஷியலா இருக்காது. அவன் ரோபோட் மாதிரி இருப்பான்டா, பல்லன்னு. அது என்னது எங்கிருந்து இந்த மாதிரியாதான் என்ன சொல்றது, இது ஒரு சிலம்பரம் கிளைமேக்ஸ் 2 போர்ஷனையும் போட்டிருந்தாங்க அங்க. இவன் அப்புறம் கேக்குதா? இன்னைக்கு புக்கிங் பயங்கரமா போச்சு. 300 பண்றோம். நெக்ஸ்ட் ஃப்ரைடே சாட்டர்டே மட்டும் பண்ணிட்டா போதும். ஃப்ரைடே சாட்டர்டே தெரியாது. அதாவது ஃப்ரைடே நெக்ஸ்ட் வீக்கெண்ட் ஓடும். ஆனா நெக்ஸ்ட் வீக்கெண்ட் பார்த்தா 3ஆ ஓடும். அதான் டிசி படம் வந்துடும். டிசியா இல்ல வந்துட்டு ஜனநாயகனா. ஆனா என்ன கேட்டா எனக்கு தெரிஞ்சு டிசி ஊத்தின்னு தான் தோணுது. லோகேஷ் ஆல்ரெடி அவனும் எல்லா இடத்துலயும் டெம்ப்ளேட் போட்டு செருப்பால் அடிக்கிறாங்க. அந்த படத்தை காப்பாற்றணும்னா ஒரே ஒரு ஆளால மட்டும்தான் முடியும், அது அனிருத். பார்ப்போம். தம்பி அவன் போட்ட பிஜிஎம் அவங்க சூப்பர் ஸ்டாரே நடிச்சாலும் அதை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் பிஜிஎம் இவ்வளவு இறக்கி வேஸ்ட் பண்ணான்னு தெரியல. ஆனா பிஜிஎம் நல்லா போட்டிருக்கான் பாத்தியா? பாரு மகானு நல்லாதான் போட்டிருந்தான். அது கர்நாடிக் மியூசிக் போட்டு கொட்டி வச்சிருக்கிறான்டா, அவ்வளவுதான்டா. கடிக்க வருவானுங்க. இல்ல லோகேஷ் திறமையை காட்ட வரேன்னு பண்ணிருக்கான். அந்த திறமை ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு தெரியுது. ஆனா இதே மாதிரி யுவன் கண்ணியெல்லாம் காப்பாத்தி விட்டான்டா சஞ்சய் வந்து. ஜாலியா ஜட்டி பொண்ணு சுத்திட்டு இருக்கான். இல்ல நான் அனிருத் தான். பல யுவன் எல்லாருக்கும் பிடிக்கும். முன்ன மாதிரி புது யுவனுக்கு முட்டை கொடுக்கறவன் மனுஷனே கிடையாது. புது யுவன்னாலே இட்டுதாமா. இப்ப இருக்க யுவன் என்ன யுவன்னால இட்டுங்கெல்லாம் பேசக்கூடாது. ஒரு செக் பண்ணி பாருங்க. ஆனா விஜயபாலா இதுதான் இவன் ஃபேன் ஆயிரு. இவன் ட்ரக் டீலரு கண்ணியா இருக்காது. இப்போ அனிருத்துக்கும் இருக்குதுன்னா நானும் ஒத்துப்பேன். கேது நாங்களும் ஒத்துக்குறோம்டா. ஆனா நீங்க எங்களை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களா? யுவனோட பீக்ல இருக்கும் போது யுவன் பயங்கரமா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் கிடையாது. அதான் அதுக்கப்புறம் கிடையாது. ஒத்துக்க மாட்டான் ஜி இவன். ஆனா விஜய் இல்ல விஜய் பையன் தான். இப்ப ஜேசன் சஞ்சய் இதுதான் நல்லா பிடிக்கும். யுவன் சங்கர் அண்ணா சின்ன வயசுல யுவன் சங்கர் பாட்டு தான் கேட்டு அவனுக்கு பிடிக்கும்ன்றான். புரியுதா? அவன் சின்ன வயசா இருக்கும் போது வந்த ஆல்பம்லாம் சரியான ஆல்பம் தான். யுவன் தீபாவளி, அது பையா,
மன்மதன் அந்த 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 டைம்லாம் வந்து அடி நவுத்தி இருப்பாப்புல. இவளையும் ப்ரோ தான். நானும் நானும் சின்ன வயசுல யுவன் பாட்டுலாம் நிறைய ரசிச்சிருக்கோம். ஆனா அது யுவன் போட்டானே தெரியாது சின்ன வயசுல. இந்த ராம் படம்லாம் யுவன் போட்டானான்னு தெரியாது. நிறைய படம்லாம் அது யுவன் போட்டானானே தெரியாது. நடிக்காதடா ஆனா அதான் பட்டியெல்லாம் தெரியாதுன்னு சொல்லுவான் விட்டா. பட்டியெல்லாம் சரியான டேய் பாட்டு. இல்லடா இல்ல தெரியாதுடா அப்பெல்லாம். அப்ப பிராண்டிங்கே அஜித் கூட யுவன் பண்ணா தெரியும். சர்வம் கூட இல்ல சரியான விஷால் கூட ஆல்பம்டா. பண்ணா தெரியும். அதுல ஒரு சர்வம் சரியான சாங் ஆல்பம். ட்ரிகர் பண்ணாப்புல. ஆமா ஆமா அதுல ஒரு சாங்க சொல்லி ட்ரிகர் பண்ணா பாத்தியா, சொல்லிட்டு சிரிச்சிட்டாப்புல சஞ்சய். சுட்டா சூரியன்ட்டு அந்த இன்ட்ரோ சாங் ஒண்ணு வரும். அது ஒரு டிஎம்கே வேற இது பண்ணிட்டாங்க. ஆனா உண்மையிலே ஒரு மெச்சூர்டான பையன் பேசு. என்ன கேட்டா இது இன்னொன்னு இவன் நடிகல. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நடிச்சா தெரிஞ்சிடும். இது ஸ்ட்ராங்கா ஒரு பிலீவ் ஆல்ரெடி பண்ணலாம். ஒரு கதை சொல்லி அது ஓகே ஆகி நின்னுட்டு இருந்தா அவங்க. எஸ்எம்எஸ் எல்லாம் எப்படிப்பட்ட ஆல்பம் தெரியுமாடா? எஸ்எம்எஸ் தாய்ப்பள்ளி டீச்சரா நடிச்சது என்ன பண்ணாது நவீன் பள்ளி. ஜேசன் ஜேசன் சஞ்சய் கண்டிப்பா பொழைச்சுப்பான். ஏன்னா அவன் கரெக்டா இருக்கான். இது இப்ப இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பாக்கணும். இந்த கேரக்டர் அலெக்ஸ் நான் தரமணி சொல்லுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் தரமணி சொல்லல. அந்த ஆல்பம் செம்மையா இருக்கும். பட் அதுக்கு ஈக்குவலா இதை சொல்லிட்டான். இதெல்லாம் மறந்தே போச்சுடா எனக்கு. இது உதயகிரி அண்ணாக்கு போட்டான். ஆனா பெருசா அலெக்ஸ் இது நவீன் பாலியும் இது மலர்னு ஒரு சாங் வரும். அது என்ன இது அந்த டைரக்டர் பேர் என்ன பேரு? பிரேமம்மா. பிரேமம் தான். பிரேமம் படத்து டைரக்டர் நவோ பூத்தம்னா நவர்னேன். அதான் அல்போன்ஸ் புத்திரனு. அல்போன்ஸ். அவன் ஒரு ஸ்டோரி சொல்லி வெயிட்டிங்ல இருக்குடா சஞ்சய்க்கு. வரட்டும் இல்ல சஞ்சய் இல்ல அவன் படிச்சது டைரக்ஷன். இப்ப அவன் சிக்மால அவன் என்ன டைரக்ஷன் பண்ணுதான் நல்ல டைரக்டரா அவன் ப்ரூவ் பண்றானான்னு பாப்பாங்க. அவன் பார்க்க நல்லாதான் இருக்கான். அவன் நடிக்கிறதுல ஒன்னும் குத்தலாம் கிடையாது. ஆனா அவன் படிச்சது டைரக்ஷன் பாப்போம். ஆனா டைரக்டர் கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குடா. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல சிக்மா தெரியாம சிக்மா ஹிட் ஆயிடுச்சுன்னு லோக்ஸா போட்டு அடிப்பானுங்க. எதுக்கு அடிக்கிறான்னு கேட்காதீங்க. ஆனா அடிப்பானுங்க. ஊர்ல ஏன் இட்டு குத்தாலும் அவன் அடிப்பானுங்க. அவன் வாங்கிட்டு ஏதான் லோகேஷ் ஏன் இப்ப டிசி தூக்கின்னு வரான் பாரு. வர்ற வாரம் வர்ற வீக்கெண்ட் நினைக்கிறேன். இப்ப இந்த வீக்கெண்ட் இல்ல அடுத்த வீக்கெண்ட் டிசி தூக்கின்னு வரான். நல்லா இருக்கட்டும் விட்றா. அண்ணனே அதான சொல்லுவாரு. நம்ம பையன் தான் நல்லா இருக்கட்டும் விட்றா. லோகேஷ் மேல ஏன்டா வன்மத்தை குடுறாரு? அந்த கிழவு வருவான். இல்ல அவன் ஃப்ராடுனா ஃப்ராடு தான். அது சத்தியமா ஃப்ராடு. நீ ஏன்னா எனக்கு புரியல. கூலிய பார்த்தா லோகேஷ் வந்துட்டு ஃப்ராடு இல்லன்றீங்க. கூலியில நடிச்ச மூதேவி அப்படி இருந்துச்சுடா. எனக்கு புரியல. கையையும் ஆட்ட மாட்டான், காலையும் ஆட்ட மாட்டான். அவனை நடக்க வச்சு அவனை படம் எடுத்ததே அந்த அளவுக்கு எடுத்ததே பெரிய விஷயம். ஐயா இல்ல அவன் தான் மலுமுட்டை ஐயா. அமெரிக்கான என்ன பாவம் பண்ணா, நாகார்ஜுன என்ன பாவம் பண்ணா, இவன் சொல்றதுதானே அவன் கேட்க முடியும். இல்லடா ப்ரொடியூசர் என்ன சொல்றான், இது அந்த ஹீரோ என்ன சொல்றான்னா அதுதானே டைரக்ட் செய்ய முடியும். இவனுக்குதான் வந்து அங்க இது ஆடியோ டிசில இப்ப திறமைய பாப்போம். அதே நேரத்துலதான் எனக்கு கேட்டா டிசி அடி வாங்குதோ இல்லையோ விஸ்வநாதன் தன் நடிகை எல்லாம் கட்டையோட வெயிட் பண்ணிருக்கானுங்க. ஆமா நான் ட்வீட் ஒண்ணு பார்த்தேன். ஏன் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் அவனை டார்கெட் பண்ணுறானுங்க? ஆமா 300 கோடி 50 கொடுத்துட்டு போயிருவான் விட்டுருவானுங்களா? இல்ல சூர்யா ஃபேன்ஸ் கிட்ட ஒரு பெரிய கெட்ட விஷயம் என்னன்னா அவனுங்க ஹிட்டு கொடுத்தா 2 பேரையும் கடிப்பானுங்க. விஜயத்துக்கு நம்மள கம்மியா கடிச்சது காரணம் என்னன்னா சிஎம் ஆயிட்டான். ஆனா கொஞ்சம் கடிச்சானுங்க. அஜித் எல்லாம் போட்டு பிரளயம் பண்ணிட்டானுங்க. இந்த சொல்லுவான் பேரு படம் வர்ற ஒரு நாள்லயும் போட்டு அஜித்தை போட்டு வச்சிருந்தானுங்க. 300 எல்லாம் தாண்டும் போது அஜித் எல்லாம் ஒரு ஆளு மயிரான்னு கேட்டிருந்தானுங்க. படம் இன்னொன்னு நம்மளது லீக் ஆனனால நம்மளதும் அதான் 350 தான் பண்ணோம். இவ படம் இந்த வீக்கெண்ட் ட்ரெயின் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஸ்லோவா வந்துட்டு அதான் 40 crores பண்ணும். 40 crores 50 crores பண்ணும். அதான் சொல்றேன். இப்படி இருக்கும்போது பார்த்தா
அவனுங்க வந்துட்டு நம்மள கட்டி வரானுங்க. ஆனா இதுல ஒரு கொடுமை என்னன்னா, லீக் ஆகாம இருந்த ஜனநாயகன் என்ன பண்ணிருக்கணும்னு அவனுங்களுக்கும் தெரியும். கோட் எவ்வளவு பண்ணிச்சுன்னு தெரியும். என்ன பண்றது? இல்ல அலெக்ஸ் ப்ரோ, அவன் இப்படி இல்லடா அவனுக்கு கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் கல்யாணி பிரியாதேஷன்ல போய் தான் கிடைக்கணும்ல. அஜித் ஃபேன்ஸ் வாட 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 அப்படி வாட. வாட பழியுது ஐயா வாட. நம்ம ஊர்லயே அமரன் ஒருத்தன் இருக்கானு. அவனை மறந்துட்டானுங்க பேரு கட்சியில. அவன் என்னதான்டா ஆனா ஏய் செய்யான்னு இல்ல சொல்லிட்டு செஞ்சு விட்டு துப்பாக்கி 10 உன் வருஷம் கையில இருந்தா வரான்றான். கூட வில்லன் நான் தான்டா. ஆனா ஒரு காலத்துல சிவகார்த்திகேயன் எப்படி இருந்தான்டா? 2 வருஷமா ஃபிளாப் போல இருக்குது. எப்படி பாருன்னா 2 வருஷம். அவன் 1 வருஷம் தான்ப்பா நல்லா இருந்தான். எங்கப்பா இருக்க விட்டீங்க அவனை? டாக்டரேட் டானிட்டு என்னடா டாக் ஒத்துக்கலையோ இந்த மாதிரி பேசுறேன். அப்ப T2 இருந்தான். ஒரே ஒரு 300 லாட்டரி அடிச்சு அவங்க பண்ண அவசரம் இருக்கு. இல்ல அவன் என்னைக்குமே T2 தான். அது மேட்டர் இல்ல. அத கொஞ்சமாவது இட்டு தரணும்ல. இப்ப தனுஷ் எப்படி திருச்சி தம்பல வரைக்கும் சூப்பரா இருந்தான். அதுக்கப்புறம் நாசமா போல. அலெக்ஸ் ப்ரோ என்ன சொல்றது, கடைசி எந்த படம் போச்சு தனுஷ்து? நல்லா ராயன் இட்டாச்சு ப்ரோ. ஆனா அது மல்லுமுட்ட படம் ப்ரோ. திருச்சிட்டம்பலம்லாம் ஹைப்ல கிடையாதுடா, அதெல்லாம் கண்டென்ட் ஃபிலிம்டா. நான் கேக்குறது ஒரு ஹீரோக்காக எப்ப தனுஷ் போடுச்சு. நான் ஒண்ணு சொல்லிட்டா இல்ல புரியல என்ன மாதிரி ஒண்ணு ஹீரோக்காக ஒண்ணது எப்போ? ஐ மீன் அமரன் மாசுக்காக ஒண்ணுதா? மாசுக்காக ஒண்ணது எனக்கிட்ட ராயனே மாசுக்காக தான்டா. உண்மையே சொன்னா அது உண்மைதான். அவனுக்கு 50வது படம் கொஞ்சம் மாசா இருக்கும்னு நினைச்சு போய் பார்த்தானுங்க. அப்புறம் இந்த கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ரகுமான் காப்பாத்தி விட்டான் பாட்டு பாடி. ஒன்னா நம்பர் முழுமுட்டு வாத்தி தெலுங்குல 40 கோடி பண்ணிச்சு. எதுக்கு பண்ணிச்சுன்னு எனக்கும் தெரியல. இல்ல அந்த டைரக்டர் தெலுங்கு இல்ல விட்டுருங்க. எதுக்கு அந்த பாரதியார் வேஷம் போட்டு வந்தாங்க? அதுக்கா வாய கிளற வேணாம். இல்ல இதுல இந்த ராயன்ல எனக்கு தனுஷ கூட மன்னிச்சிருவான்டா. கூட வேற யார் மேலே அந்த காண்ட் இருக்காது. ஏன் குத்தர தம்பி மேல கூட காண்ட் இருக்காது. வலிமை படத்துல வர மாதிரி முதல் குத்துவானே அப்ப கூட காண்ட் இருக்காது. குண்டா ஒரு தடிச்சு இருக்கும் பிறதான் அந்த ஹீரோயின் ஜும் கலக்கா ஞாபகம் இருக்கா? அந்த இது ஒன்னா எனக்கு எருது கிக்கு இதுல கொடுமை இல்ல கொடுமை. நானே அறியல ஏதாவது பேசறமல்ல ஓயமாரில பார்த்தோம். நான் அப்பவே சிரிச்சேன். அவன் என்கிட்ட சொல்றாங்க அதான் காதுல, ஏய் அது என்ன மாதிரி பாட்டு இட்டுச்சிருக்கா இதுவான்னு. ஆமா கேட்கல. அதான் வாட்டர் பைப் பாட்டு எல்லாம் பெருசா தான் கேட்கல. அது அந்த படம் பார்த்த படம் தான் கேட்க ஆரம்பிச்சேன். பார்த்த பிறகு கேட்கறதுனால எனக்கு அந்த பாட்டும் பிடிக்கல. புரியுதா? ஒருவேளை பாக்குற முடியும் கேட்டதா பிடிச்சிருக்கும் போது மாந்திரம். ஆனா நல்ல பாட்டுதான், பாட்டு நல்ல பாட்டுதான். இல்ல கடைசியில ஜும்கலக்கான்னு ஒரு டெம்ப்ளேட் அத வேற எத்தனை ஆக்டருக்கு போட்டானுங்க தெரியுமா? அது வேற விஷயம். ஆனா நீங்க சூரிய ஆடியோ லான்ச் நடக்குது, யாருக்கும் தெரியவில்லை. இதுக்கு காரணம் முக்கியமான ஒரு விஷயம், ஜோதிகா வந்து அதுக்கு இன்புட் கொடுத்திருக்கு படத்துல. இருந்து இல்லங்க முதல்ல ஹைப் எல்லா படத்துக்கும் வர விஜய் பாலா. நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஜோதிகா இன்ஃப்ளூயன்ஸ்ல ஓபன் அப்படியே 100 கோடி கொடுத்து கீச்சிருவாளா? இன்ஃப்ளூயன்ஸ்டா இன்புட்ஸ்டா இவனுங்க என்னடா கொடுக்கணுங்க. இதுல கொடுமை என்னன்னா மமிதாக்கு திடீர் ஃபேன்ஸ் வந்துட்டானுங்க. அது ஜனநாயகன்லயே நான் நோட் பண்ணேன். நிறைய டைம் பார்க்கும்போதும் அதான் மமிதா ஒரு முறையா அது கத்துறானுங்க கூட. இதே மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கிறது ஒரு மமிதா ஃபேன் கிட்ட தான் தம்பி. நீயுமா வாங்க சேர்ல உட்காருங்க, அவன் கண்ணத்துல வர்றீங்க. அதான் இது வேற விஷயம் இல்ல. அதான் இப்போ பாப்போம் மமிதா. எனக்கு ஆனா மமிதாவா இருந்தது அது என்ன கலாச்சாரம் தெரியுமா? இந்த சென்னை நாடியில மலேசியால போயிட்டு அதான் இது அது மமிதா போயிட்டு நாளே 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 இன்று இன்று. நம்ம அண்ணா ஒரு லுக் கூட ஒரு பேரு என்ன ஒன்ற பாட்டு பாடுறாளா? இல்ல இல்ல நயன்தாரா பிரபுதேவா டான்ஸ் ஆடுவாங்க. அப்ப அண்ணா ஒரு லுக் கொடுப்பாரு. இல்லடா பண்றீங்க மாதிரி உரப்பாரு. இல்ல ஆனா வயசு சின்னது மமிதா அது கோளாறு பண்ணா தப்பு இல்லை.
பெரிய வயசுல கோளாறு பண்ணாதான் தப்பு என்ன கேட்டா ரொம்ப. ஆனா பசங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ரூல் கிடையாது. இப்ப விஜய் சேதுபதி பையன் எப்படி அப்பா வேற நான் வேற தம்பி வாங்கன்னு கூட்டுன்னு போனானுங்க, இன்னைக்கு வரைக்கும் குமரிகஞ்சி காசறானுங்க. இவன் மட்டும் ஜேசன் சஞ்சய் மாதிரி அந்த விஜய் சேதுபதி பையன் பேசி இருந்தானா இன்னைக்கு பெரிய எதிர்காலம் இருந்திருக்கும். வாய்தான். ஏன் இதுல இன்னொருத்தர் இருப்பானு பிக் பாஸ்ல, அதான் 40 கதை கேட்டேன் தூங்கிட்டேன் வாழ்த்துக்கள் தம்பின்னு சொல்லிட்டு செருப்பால் வச்சானுங்க. அவன் பிக் 40 பாஸோட கதை கேட்டு குக்குத் தூங்குற கோமாளி. குக்குத் கோமாளி. அதான் அந்த நிறைய இந்த ஒரு ஆல்பம் சாங் கூட பண்ணுவான். அந்த ஆல்பம் சாங் வேற எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 நேரத்துக்கு போட்டுன்னு இருக்கும். அப்ப எனக்கு இவனை பார்த்து இரிட்டேட் ஆகும். என்ன மாதிரி என்னதான் ரூபாய் போட்டுன்னு இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். பார்த்தா அதான் நான் ஆசைப்பட்ட மாதிரி அடி வாங்கிட்டான். சந்தோஷம். அந்த மாதிரிதான் இருக்கணும். திரும்பி போட்டு நாசமா போட்டுறியாடி ஆவண்டா இதுல ஆனா எனக்கு இன்னொருத்தவங்க இப்ப வேற யாரு காண்டனா பர்சனல் காண்டு யார சொல்லலாம் எனக்கு 2 பேரு மேல காண்டா இருக்குது இப்போ பாப்போம். எனக்கு இல்ல தனுஷ் கண்டா இரிட்டேட்டாவும் இருக்குது பாவமாவும் இருக்குது. இரிட்டேட் இருக்குது. எனக்கு பாவமாலாம் இல்ல, ரொம்ப இரிட்டேட்டா இருக்குது. ரொம்ப ஆர்டிபிஷியலா பண்றான். ஏன்னா நீயே தனுஷ் விசல் பாவமா இல்லன்ற நான் தனுஷ் விசலும் கிடையாது. எனக்கு அதனால ஹேட்ரேட் இல்லாம இருந்துச்சுடா. நான் பாவம் தான் பார்த்தேன் அவன் மேல. ஆனா இப்ப ரொம்ப பண்றாங்க. உண்மையிலே பாவம் தான். ஆனா நியாயப்படி அந்த ஆளுதான் நம்மளதான் கடிக்க போறான், நம்ம தான் செருப்பால் அடிக்க போறோம். அது வேற விஷயம். பாவம்னு ஏன் சொல்றேன்னா யாரோ தப்பா கைட் பண்றாரு, அது ரொம்ப பாவம் அது. ஏன்னா இப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு என்ன கேட்டா ஃபீல் பண்ணுவா போல. கண்டிப்பா ஃபீல் பண்ண வாய்ப்பு நான் பண்ண தப்பு அப்படின்னு. இப்ப இந்த வழுக்க எப்படி வரன்னு சொல்லிட்டு ஓடி போனானே, அப்ப மைண்ட்ல என்ன தோன்றிருக்கும், இதுக்கு வராமலே இருந்திருக்கலாம், மூடிக்கிட்டு இருந்திருக்கலாம். அன்னைக்கு வழுக்கையை அவனாவது ஒருத்தர் ட்ரிகர் பண்ணி விட்டுருப்பான். அது யாருன்னு மூடியா இருக்கலாம். இல்ல ஆமா வேர்ல்டுல பெஸ்ட் பிராங்க் வீடியோ என்ன கேட்டா. எந்த ஆக்டரும் என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க பிராங்க், ஆனா நம்பால் பண்ணுவாப்புல டபுள் பிராங்க். சொல்லுவோம் பாருங்க அலெக்ஸ் ப்ரோ 2000 வந்தா கன்ஃபார்ம் ஜெயிச்சிருப்பாரு கன்ஃபார்ம் அப்படின்னு. இன்னைக்கு ஒரு இட்லி கடை ஆடியோ லான்ச் எடுத்து இன்னைக்கு ரீக்ரியேட் பண்றேன் சூர்யா. என்னதான் பண்றானுங்கன்னு தெரியல 2 பேரும். அவ்வளவு ஃபேன்ஸ் இதுக்கும் ஃபயர் விடுறானுங்க. அதான் கோபமா வருது. இதுல அதான் எனக்கு பாரி சாலம இந்த பாரியை தான் இருப்பானே அந்த பஜ்ஜி கடை, அவன் பேசுனது ஒண்ணு கரெக்டா தோணுச்சு. என்னன்னா எல்லாரும் ஆசைப்பட்டு விஜய் பார்த்து அரசியலுக்கு வந்து நாசமா போயிடாதீங்கன்னு. அது உண்மைதான். ஏன்னா இது எப்படி இதுனாதான் இது எல்லாரும் ஆனா நடக்கும். ஒரு டைம் எம்ஜிஆர் பார்த்து வந்து சிவாஜி தோத்து போச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் தோத்து போனாங்க. எவ்வளவு பேர் பாக்யராஜ், டிஆர், சரத்குமார், விஜயகாந்த் நிறைய பேர் தான் எக்ஸ்ட்ரீம் லிஸ்ட் இருக்கும். அதான் இப்போ ஒரு எம்ஜிஆர் ஜெயிக்கும் போது இவ்வளவு பெரிய லிஸ்ட் வருதுன்னா கண்டிப்பா தளபதி பண்ணி ஜெயிச்சு சிஎம் ஆன நாள்ல லிஸ்ட் இப்ப இனிமே வந்துட்டு இருக்கும். எனக்கு கேட்டா எல்லாரும் உட்காந்து ஒரு ட்வீட் இது ஒன்று போட்டலாம். நான் தான் அதை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஒருத்தவங்க வரும்போது போடலான்னு இருக்கேன். அதனால தமாசா இருக்கும். ஒருத்தவங்க யார் வரான்னு போடலாம் தான் தோணும். ஏன்னா வருவானுங்க சத்தியமா. நீ திரும்பி சொல்ற சிவகார்த்திகேயன் ஒரு வாய்ப்பு இருக்குது, சூர்யா ஒரு வாய்ப்பு இருக்குது. சூர்யா வரன்னு சொல்லிட்டு வரல. நீ நினைக்கிற விஜய் பாலா எஸ்கே வருவான். ஏன்னா அவனுக்கு எஸ்கே அதிகம். இல்ல அது டார்க்கு, அது அவனுக்கு புரியாது. சண்டேனா இப்படிதான் இருக்குன்ற மாதிரி இல்ல இதெல்லாம் இருக்கட்டும். அதான் இன்னைக்கு ரன் புக்கிங் ரொம்ப சூப்பரா போகுது. இதுல நாளைக்கு மண்டே எல்லாம் எல்லாரும் மண்டே மயிரா போயிட்டு போலான்னு பார்த்தேன்டா அலெக்ஸ். ரொப்பிட்டானுங்கடா, ஒரு ஷோ கூட இல்லடா. அதான் இல்ல ப்ரோ, மண்டே வந்துட்டு படம் மயிரா போயிடும் நினைச்சுதான் நான் அந்த டிக்கெட் உள்ள பண்ணி பார்த்தேன். கேமஸ் செக் பண்ணேன். அப்பயும் அதான் ஒரு தியேட்டருக்கு 2 ஷோ ஃபுல்லா தான் இருக்குது. ப்ரீ புக்கிங் மாதிரி ரிலீஸ் ஆன நேரத்துல இன்னை வரைக்கும் எனக்கு சீட் கிடைக்கல. எபிக்ல வந்ததுல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆமா எபிக் ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லாவே இருக்கு. வந்த ரிலீஸ் ஆன நேரத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஹவுஸ்ஃபுல். வீக் டே வீக்கெண்ட் எல்லா நாளும் ஃபுல்லா இருக்கு. இரிட்டேட்டிங்கா இருக்கு எனக்கு. ஆமாங்க ஃபுல்லுங்க, எல்லா நாளுமே ஃபுல்லா இருக்கு. ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. சென்ட்ரல் சீட்ஸ் எல்லாமே ஃபுல்லு, அத்தனையும் ஃபுல்லு. சைடுல மட்டும் 2-3 சீட் விட்டு வச்சிருக்காங்க.
தலைவரை இது இது ரிலீஸ் பண்ணது இல்ல, ரிலீஸ் பண்ண நம்மளுக்கு டைமும் நல்ல டைம் தான். ஏன் இது நல்ல டைம்ன்றான்? இன்னைக்கு சில பேர் ஸ்பைடர்மேன் வந்ததுன்றீங்க. ஸ்பைடர்மேன் பாக்குற ஆடியன்ஸ் அது ஒரு செப்பரேட் இருக்குதான் செய்வான், அதுக்கு பெரிய பூஸ்ட் இருக்குதான் செய்யும். ஆனா வந்துட்டு பார்த்தேன்னு இப்போ ஒர்க்கிங் டே இதெல்லாம் வந்துட்டு டவுன் ஆகும், அதுக்கடுத்து போயிடும். நம்பால் படம் வந்துட்டு தான் லீக் ஆயிடுச்சு, இதுவும் தெரியும். இப்போ புக்கிங் ஆயிட்டு தான் இருக்குது. நீங்க நாளைக்கே காலைல வந்துட்டு செக் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ இன்னைக்கு வந்துட்டு செக் பண்ணாலே நீ வந்துட்டு தான் மினிமம் வந்துட்டு ஒரு ஷோஸ் இருக்குதா, கொஞ்சம் ஷோஸ் எல்லாம் வந்துட்டு புக் ஆயிட்டு தான் இருக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, ஒர்க்கிங் டேல மட்டும் நான் நான் சத்தியமா இதை அணிலா சொல்லல, சென்னையில இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஒர்க்கிங் டேல மட்டும் ஏதாவது எங்கேயாவது அந்த பேஜ்ல எங்கேயாவது வந்துட்டு 1-2 இடம், ஏன் 4-5 இடத்துல வந்துட்டு உனக்கு கொஞ்சம் அந்த ப்ரீ புக்கிங் ஆகவே இருக்கும். அது விஜய் மட்டும் தான், வேற யாருக்கும் பார்த்தது இல்லை. அது பரவாயில்ல. எனக்கு நான் நல்ல ஞாபகம் இருந்துச்சு அந்த டைம். கமெண்ட் கூட ஒன்று போட்டு விட்டேன் சன் பிக்சர் அக்கௌண்ட் கீழே. இல்ல அலெக்ஸ் ப்ரோ, 3வது நாள் இல்ல இன்னும் 400K பண்ணலாம். பிஎம்எஸ்ல கோட்டும் கருப்பும் ஆடிடும் நினைக்கிறேன். ஆமா, இதுல கோட்டு ஃபர்ஸ்ட் இந்த 3 படத்தை கம்பேர் பண்ணா ஃபர்ஸ்ட் அமரன் பிஎம்எஸ்ல இருக்கு. அமரனுக்கு கீழே கோட் இருக்கு, கோட்டுக்கு கீழே கருப்பு இருக்கு. சில பேர் கேட்கலாம் 450 கோடி பண்ண படம் வந்து 350 கோடி கிட்ட பக்கத்துல இருக்குது. அதான் வந்துட்டு பிஎம்எஸ் யாரும் கம்பேர் இல்ல பண்ண ஓவர்சீஸ் பாதிக்கு பாதி கம்மியாகுது ப்ரோ நமக்கு. இல்ல. கோட்டோட ஓவர்சீஸ் மட்டும் இல்ல, ஓவர்சீஸ் மட்டும் இல்ல, தமிழ்நாடு இந்தியா கலெக்ஷன் தான் டொமஸ்டிக் கிராஸ். டொமஸ்டிக் கிராஸையும் கம்பேர் பண்ணா 3 படத்துக்கும் வேற மாதிரி தான் இருக்கும். பிஎம்எஸ் வச்சு கலெக்ஷன் சொல்றதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா வெறும் இட்லி சாப்பிடுற சட்னி இல்லாம, அப்போ டிக்கெட் நியூல புக் பண்றவன், டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல புக் பண்றவன், கவுண்டர்ல புக் பண்றவன் என்ன பைத்தியக்காரனாங்களா? இல்லடா, அது போக தியேட்டருக்கு ரேட் மாறுது வேற டிக்கெட். அப்புறம் எப்படி நீ எதை வச்சு கால்குலேட் பண்ண முடியும்? ஆனா இல்ல, இதை நம்ம சொன்னா முட்டை கொடுக்குறோம்னு உனக்கு, ஏன்னா முட்டை நம்மளுக்கு தேவையில்லை. இதே மாதிரி ஏ சர்டிபிகேட் லீக் ஆன படத்தை வச்சு வேற வேணா சொத்து இதை ரெக்கார்ட் பண்ண சொல்லு, அப்புறம் இல்ல அலெக்ஸ் ப்ரோ, இல்ல சித்திரக்குள்ள நாங்க சொல்லிட்டு இருந்தானுங்க பிளாக் டிக்கெட் விற்கிறானுங்க. டேய் உங்க ஆளுக்கு முதல்ல பிளாக்ல டிக்கெட்டே விற்காதுறான்னு சொல்றாரு. முதல்ல இல்ல பிளாக் டிக்கெட் ஒரு நிமிஷம் இல்ல தெலுங்கு சினிமாலேயே ஹைப்பான படத்துக்கு மட்டும் தான் பிளாக்ல டிக்கெட் வைப்பான். மீதி நார்மல் படத்துல மட்டும் நார்மல் டிக்கெட் வைப்பான். பெரிய இருந்தாதான் பிளாக் டிக்கெட் இல்ல ஒரு நிமிஷம். திருநெல்வேலி தலைவர் வந்து இன்னைக்கு ஒரு வார்த்தை விட்டுருக்கியா, நாங்க திருநெல்வேலி வாங்குறோம், நீங்க ஒரு நிமிஷம் அதான் இல்ல எங்க வீட்டுல பாலிமர் டிவில பாத்துருந்தாங்க, அப்பதான் நானும் பார்த்தேன். சீமான் வந்துட்டு இஷ்டத்துக்கு கச்சிருக்கான்ப்பா, எங்க கச்சிருக்கானா அங்கங்க கச்சிருக்கான்ற மாதிரி குழம்பி தள்ளி இருக்கான். ஏன்னா நீ இருக்குன்னா ஜோசப் தான் இல்ல என்ன கேக்குறான் தெரியுமா? அதான் படத்தை லாஸ்ட் படம் டைட்டில் கார்டு எல்லாருக்கும் தெரியும், இந்தியா லெவல்ல எல்லா லாங்குவேஜ்லயும் ஜோசப் விஜயன் தான் வரும். அதான் ஜோசப் விஜயன் போட்டு கிளீன் ஸ்வைப் பண்ணி, ஏன் ஹிந்திலேயே ஜோசப் விஜயன் தான் போட்ட நம்மளதான் கிளீன் ஸ்வைப் இதுன்னு போட்டு அதை மாத்தவும் இல்லையா? இப்ப ஏன் இப்ப இவனுக்கு சொல்ற மாதிரி பிரைம் மினிஸ்டர் பதவிக்கு அவர் ஆசைப்படுறான், அந்த ஜோசப் விஜயன் போன அவசியமும் கிடையாது. இந்தி என்ன சொல்றேன், பிரைம் மினிஸ்டர் பதவிக்கு ஆசைப்பட்டா மட்டும் என்ன தப்பு? நான் பொது அது எந்த ஜனநாயக முறைப்படி இங்க இருக்கிற அதான் கேட்கலங்க. நீங்க ஃபுல்லா ஸ்பீச் கேட்கல, நான் அந்த ஃபார்மேட்டை கூட சொல்றேன். ஜோசப் விஜயன் கிறிஸ்டியன் நீ இப்ப பெருமையா காட்டுகிற, நீ ஏன் படத்துல அறிமுகம் விஜயன் போட்டேன்னு கட்சி விட்டான். இதெல்லாம் அந்த எச் ராஜா எச்சகலையில இருந்து இப்ப இந்த எச்சகலையும் பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையில பேர் வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஸ்டைல் தான். ஒரே வேர்டா தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க, மேக்சிமம் 2 யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அது இப்ப ரஜினிகாந்த் அப்படிங்கிறது ஒரே வேர்டு தான், புரியுதா? அஜித் குமார்ங்கிறது அவரே சில படங்கள்ல வந்து சிங்கிள் வேர்டா தான் போடுவாரு, அப்புறம் அஜித் தனியா குமார் தனியா போடுவாரு. இங்கிலீஷ்ல அப்படி போடுவாரு, தமிழ்ல அஜித் குமார்னு ஒரே வேர்டா தான் போடுவாரு. சூர்யா பேரு சூர்யா கிடையாது, தனுஷ் பேரு தனுஷ் கிடையாது, ரஜினி பேரு ரஜினி அதேதான். பரவாயில்ல, பேர்ல ஒரு பாட்டு. சீமான் பேரே சீமான் கிடையாதுடா, சைமன்ரா. ஐயா நான் மறந்துட்டேன் ஐயா. கேளுங்க ஜெகதீஷ பாண்டியன் இருக்காருல்ல, எல்டிகேல இருந்து வந்தாரு நம்ம கட்சிக்கு. அவர் என்ன சொன்னார்னா, அவங்க அப்பா பேரை மாத்த சொன்னாரா செந்தமிழ்னு. டேய் நான் தான் அப்பா, நான் உனக்கு அப்பா இல்லன்னு சொன்னாரு அவங்க அப்பா. ஏன்டா சூப்பர் ஸ்டார் பேரு ரஜினிகாந்த் கிடையாதுடா, ஏன்டா அப்படி பண்றீங்க? யுவாஜிராவ் இல்ல அவன் வந்து இடைத்தேர்தல் வந்து நெல்லு இல்ல இடைத்தேர்தல் வந்து நில்ல போற, நீ ஒரு ஆம்பளை, நீ வந்து நெல்லு
உங்களை தோக்கடிச்சிட்டு டெபாசிட் இழக்க வச்சுட்டு வீட்டுக்கு அனுப்புறது வேலை. இது அம்பாசமுத்திரத்துல எங்க 109 crore டேய். இல்ல நம்ம நான் என்ன வாடா, கேக்குறேன், நீ வந்து நில்ற ஆம்பளதான். டேய் நம்ம தகுதிக்கு அவன் நிக்க பேசுங்களா, மாட்டான், அவன் நிக்க அவனெல்லாம் மாட்டான். இழுக்காதீங்கப்பா, வேணாம்ப்பா, விடுங்க. நம்ம அவனை தகுதிக்கு இழுக்க பேசுங்க. வேணாம்னு நினைக்கிறோம். இல்ல அவனை இழுக்க வேணும் தான் நினைக்கிறோம். ஆனா அவன் தான் நம்மகிட்ட வர்றான் அம்படியா. அதாவது விஜய் ஃபேன்ஸ் போய் பிரதீப் ரங்கநாதன் கிட்ட சண்டை போடுற மாதிரி இருக்குது. சரியா? இல்ல நம்ம நீ தகுதிக்கு ஏத்த சொல்றது மாதிரி எல்லாம் பேசுங்க. ஓகேதான். இல்ல நீ சொல்றது ஓகேதான். இப்ப சாணி நம்ம மிச்சா நமக்கு தான் நாரும். சாணி மிதிக்க கூடாது. சரி ஓகே. இல்ல ஹரி ப்ரோ, நீங்க இதுக்கெல்லாம் பிரதீப் ரங்கநாதன் ஏன் கம்பேர் பண்றீங்க? அவன் சம்பளம் வாங்கி அவன் சொத்து அவன் காசுல சோறு திங்கிறான். இல்ல இவன் திருநீங்க வாங்கி திங்கிறாங்க. இல்ல நான் சொல்றது அந்த